சென்னையில் கவிதை உறவு இலக்கிய அமைப்பின் 52ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. சென்னை தியாகராய நகரில் உள்ள வாணி மகாலில் கவிதை உறவு இலக்கிய அமைப்பின் 52ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் TKS இளங்கோவன், VG சந்தோஷம், இயக்குனர் லிங்குசாமி, சீனு ராமசாமி, மல்லை தமிழ் சங்கம் தலைவர் மல்லை சத்யா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் இந்த நிகழ்வில் கவிதை உறவின் சிறப்பான எழுத்தாளர்களுக்கு பரிசுகள் மற்றும் விருதுகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து இந்த நிகழ்வில் பேசிய TKS இளங்கோவன், தலைவர்களின் சிந்தனைகள் விரிவடைந்திருப்பதற்கு காரணம் படிப்புதான் என்றும், நான் கல்லூரிகளுக்கு செல்லும் போது மாணவர்களிடம் புத்தகம் படிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவேன் என்றும் தெரிவித்தார். படிப்பது என்பது ஒரு பெரிய, இன்றைக்கு உணவை விட முக்கியம் என்று நான் கருதுபவன். காரணம், அறிவுதான் நம்மை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் என்கிற எண்ணம் எனக்கு எப்போதுமே உண்டு. அறிவு வளர வேண்டும் என்றால் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படித்தான் கடந்த காலங்களிலே தலைவர்கள் நிறைய படித்தார்கள். பல தலைவர்கள், இன்னும் கேட்டால் பள்ளிக்கூடத்திலே அவர்கள் 8வது 9வது 10வது வரை பயின்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் பிற நூல்களை நிறைய படிக்க இந்த 10வது 11வது படித்தவர்களை எல்லாம் தாண்டி அவர்களுடைய சிந்தனை விரிவாக செல்லும். காரணம், படிக்க வேண்டும். நான் கல்லூரிகளிலே சென்று பேசும்போது கூட நான் அதைத்தான் சொல்வேன். நீங்கள் உங்கள் பாட புத்தகங்களை படியுங்கள், ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமாவது பொதுவான வரலாற்று நூல்களை அல்லது பொதுவான இலக்கிய நூல்களை அல்லது பொதுவான பல நூல்களை படியுங்கள். அது உங்களை மற்ற மாணவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டும் என்று சொல்வேன். இதைத் தொடர்ந்து பேசிய இயக்குனர் லிங்குசாமி, கல்லூரி படிக்கும் போதிலிருந்தே தனக்கு கவிதைகள் மீது ஆர்வம் உள்ளதாக கூறினார். சிந்திச்சு எழுதுறதுல கவிதை, சிந்திக்காமல் எழுதணும்னு சொன்னார். அந்த சொல் எனக்கு முதல்ல புதுசாக இருந்துச்சு. இது என்னடா, அது சிந்திக்காமல் எழுதணுமா? கவிதைனாலே சிந்திச்சு தானே எழுதணும்னு இது வரைக்கும் கேட்டிருக்கோம். அது தானாக வரணும் அப்படி சொல்லுவார். அதே மாதிரி கவிதை எழுதிட்டு நீ எதுவுமே பேசாத, மற்றவங்க பேசுகிறத கேட்டுக்கிட்டு அப்படி சொல்லுவார். ஏன்னா நீ பேச ஆரம்பிச்சின்னா நீ காட்டி கொடுத்துருவ. அவங்க அவங்களுடைய அறிவு, அவங்களுடைய எல்லாமே அதுக்குள்ளே போய் அவங்க ஒரு மிரர் எஃபெக்ட் மாதிரி அவங்களும் சேர்ந்துறாங்க. பாதி வேலை ஒன்றுது, பாதி வேலை அவங்க செய்வாங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி நான் ஒரு மொத்தமே இந்த 30 வருஷத்தில் 100 கவிதைகள் எழுதியிருப்பேன். ஐயா 100 புஸ்தகமே எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. அது கேட்குறப்பே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. யார் பரிசு தர முடியும்? இயக்குனர் சீனு ராமசாமி பேசிய போது, ஒரு படைப்பு என்பது இயக்குவது மற்றும் உயிரோடு இருப்பது என்று நினைப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த விழாவில் பரிசு பெறுவதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் கூறினார். கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஈரோடு புத்தக திருவிழாவுக்கு எங்களை அழைத்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னாடி எங்களை பேச வச்சு அழகு பார்த்தவர் அவர் ஐயா குணசேகரன் அவர்கள். அதே மாதிரி லிங்குசாமி சார்கிட்ட நான் இது 2வது முறையாக பரிசு வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு போட்டி ஒரு இதில் எனக்கு அவர் பரிசு கொடுத்துருந்தார். தொடர்ந்து அவர்கிட்ட நான் ப்ரைஸ் வாங்கிக்கிட்டே இருக்கேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.